ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்த இருக்கிற விஷயம் விஜயா ஃபேமிலிக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே இருக்காங்க. அப்போ மனோஜ் எதிர்ச்சியாக உள்ளே வராரு. வந்துட்டு கடுப்பாகிட்டு அவரோட பாய் தலைவாணி எல்லாமே எடுத்துக்கிட்டு வெளியே வசதியாக போகிறாரு. மனோஜ் மனோஜ் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் போகிறாங்க. அப்போ கரெக்டாக விஜயா பார்த்துட்றாங்க. எங்கடா போகிற நில்லு அப்படின்றாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்றாரு. எங்கடா போகிற இந்நேரத்துக்கு அப்படிங்கிறாரு. இல்லை நான் மேலே போய் படுக்க போகிறேன். போங்கம்மா நான் மேலே போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீ எதுக்குடா மேலே போனோம்? அவள் என்ன கோடீஸ்வர வீட்டு மருமகளா? உள்ள ரூமில் சொகுசாக தூங்குவா. நீ போய் கொசுக்கடியில் மேலே படுக்கணுமா? உள்ளே போய் படுறா. அவளை கீழே தரையில் படுக்க சொல்லு. அப்போ தான் அவளுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவமாக பேசி அனுப்பிச்சுட்றாங்க. அம்மா இல்லைம்மா நான் மேலே போயிட்டு நான் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. டே நான் சொல்கிறது நீ கேட்பியா மாட்டியா? உள்ளே போ அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லி மிரட்டி விட்டு உள்ளே அனுப்பிச்சி விட்றாங்க. உள்ளே போனோன்னா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. எதுவும் பேசாமல் மனோஜ் வந்து பெட்டில் போய் படுத்துக்கிட்டு அந்த போய் திரும்பி படுத்துக்கிறாரு. அதை பார்த்து ரோகிணி வந்து ரொம்பவும் ஃபீல் பண்ணிவிட்டு நல்லா சாஞ்சிட்டு உட்காந்துட்டு அழுகுறாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த பக்கம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி சமையல் செஞ்சிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு மீனாவும் ஸ்ருதியும் வந்து என்னங்க நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, ஏங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ரோகிணி வந்து என்ன என் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு கிண்டலாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிண்டல் இல்லை ரோகிணி, எப்படி இருந்தால் நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பொய் சொல்லியிருக்கீங்க ரோகிணி நீங்கள். மலேசியா விஷயம் போய் அதுக்கப்புறம் அந்த பணம் திருட்டு விஷயத்தில் போய் ஒவ்வொரு தடவையும் ஆனால் மீனாவும் முத்துவும் தான் அவங்கள கண்டுபிடிச்சி நல்லா வீட்டில் மாட்டி விட்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கு மீனா வந்து ஏங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட விடுங்க மீனா, உண்மை தானே சொல்கிறேன். அவங்க ஒன்றும் செய்யாததை நீங்கள் வந்து சொல்லலை, அவங்க செஞ்சது தானே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமா. எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறது தானே பிடிக்கும் மீனாக்கும் முத்துக்கும். அதான் என் விஷயத்தில் ரொம்பவும் மூக்க நுழைச்சிக்கிட்டு நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டு இருக்காங்க. தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவும் கோவமாக பேசுகிறாங்க. எதுக்கு ரோகிணி இப்போ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, நான் ஒன்றும் தேவையில்லாத விஷயத்த சொல்லலை. நீங்கள் அவ்வளோ பொய் சொல்லியிருக்கீங்க. எல்லாமே வந்து தானாக என்கிட்ட வந்து தான் நிறைய பேர் உண்மையை சொல்லியிருக்காங்களே தவிர நானாக யாரையும் தேடி போனது கிடையாது. தேவையில்லாமல் வார்த்தையை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கோவமாக பேசுகிறாங்க. சரி சரி நீங்கள் சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. மீனாவும் முத்து எல்லாம் கட்டிலில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏய் மீனா, இங்கே பாரேன், எங்கள் அம்மா மனோஜ் ரோகிணி பிரித்து வைக்கிறாங்க. ஒரே ரூம்குள்ளே கோடை போட்டு நீ அந்த பக்கம் எடுக்கணும், நீ இந்த பக்கம் எடுக்கணும் ரூல்ஸ் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, ஏங்க ஏற்கனவே நம்ம ரூம் இல்லாமல் கஷ்டப்படுறோம், ரூமில் இருக்கிறவங்களாம் அத்தை ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்களாச்சும் சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்துவும் பேசிகிட்டு இருக்காரு, ஃபோன் பார்த்துட்ருக்காரு. அந்த டைமில் மீனாவுக்கு வந்து ஃபோன் வருது. நம்ம வித்யா தான் பண்ணுறாங்க. வித்யா வந்து நடந்த விஷயத்த எல்லாமே சொல்கிறாங்க. என்னோடய லவ் சக்ஸஸ் ஆகிடுச்சி, இன்னும் என்ன பண்ணுறது, நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் மீனா. ஏன்னா இன்னும் நான் அவரை புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். கல்யாணத்தை கொஞ்சம் லேட்டாக வச்சுக்கலான்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க வித்யா. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், யாரும் கெட்டவங்களாம் கிடையாதுங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னோட குணத்தை தான் மாற்றுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் எல்லோரும் நல்லவங்களும் சொல்ல முடியாது, எல்லோரும் கெட்டவங்களும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணுறாங்க. அப்படிங்களா, ஓகே மீனா, நான் அவர்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வித்யா வச்சிடுறாங்க. என்ன மீனா, என்ன அட்வைஸ்லாம் வருது, என்ன வித்யா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணாமல் உனக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆமாங்க, எனக்கு தான் பண்ணி அப்பப்போ லவ்வோட அட்வைஸ் கேட்பாங்க. என் பேரே லவ் அட்வைஸ்ன்னு சொல்லி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி. பார்த்திங்கன்னா ஒரு டீ கடையில் வந்து டீ குடிச்சிட்ருக்காரு. அந்த டைமில் அந்த போலீஸ்காரரும் மீனாவோட தங்கச்சியும் பைக்கில் வந்து அதே காஃபி ஷாப்பில் இறங்கிட்டு நின்று பேசிகிட்ருக்காங்க. அதை முத்து வந்து எதர்ச்சியாக பார்த்துட்றாரு. ரொம்பவும் கோவமாக பார்த்துட்ருக்காரு.